கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, தன் அறிவாற்றலாலும் அர்ப்பணத்தாலும் எளிமையான வாழ்க்கை முறையாலும் எழுச்சிமிக்க எழுத்தாற்றலாலும் அகில உலக திரு அவைக்கு அளப்பெரிய பணியாற்றிய அன்பு பணியாளர் வில்ஃப்ரெட் ஃபெலிக்ஸ் அவர்கள் மண்ணக வாழ்வின் முகவரியை விடுத்து விண்ணகத்தின் இறைவன் திருமுன்னிலையில் புதியதொரு முகவரியை பெற்று கொண்டுள்ளார்கள். அல்பணி வில்ஃப்ரெட் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய விண்ணகத்தை நோக்கிய இறுதி பயண நிகழ்வில் கலந்து கொண்டு அவரது நிறைவாழ்விற்காக இறைவேண்டல் செய்யவும், அவரது பிரிவால் துயருகின்ற குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கவும் இந்த வேளையிலே ஒரு குடும்பமாக கூடியிருக்கின்றோம். 1990 முன் 7 ஆண்டுகள் திருச்சி புனித பவுல் குறுமடத்தில் நான் மாணவனாக, அவர் ஆசிரியராக என் உருவாக்கத்தில் அவரது பங்களிப்பை ஒரு நாளும் மறக்க முடியாது. என்னை போல் நூற்றுக்கணக்கான குருவானவர்களை செதுக்கிய சிற்பியை இழந்து நிற்கின்றோம். குறுமடத்தில் அவர் இருந்த நாட்களில் மாலை வேளையில் அவர் வருகை தர தவறாத ஒரு இடம் பாஸ்கெட்பால் கோர்ட். மாணவர்களோடு உற்ற தோழனாக தன்னை தாழ்த்தி கொண்டு விளையாடுவார். விளையாட்டில் மட்டுமல்ல, எப்போதுமே எல்லோரிடமும் நல்ல தோழனாக பழகிய ஒரு தோழனை இழந்து நிற்கின்றோம். அவர் பக்கத்தில் அமர்ந்து உணவருந்தி இருக்கின்றோம். எளிய உணவு என்றாலும் ரசித்து உண்பார். உணவு உண்பதில் மட்டுமல்ல, எந்த ஒரு சிறிய செயலையும் நேர்த்தியோடு, நிறைவோடு, 100% ஈடுபாட்டோடு செயல்படும் அவர் பாங்கை பார்த்து வியந்திருக்கின்றோம். எங்களையும் அவ்வாறு பயிற்றுவித்த ஒரு பண்பாளரை இழந்திருக்கின்றோம். அவர் அறையில் தூங்கியதை விட குறுமடத்தின் நூலகத்தில் மேஜை மேல் விரித்து வைக்கப்பட்ட புஸ்தகங்கள் மேல் தலை சாதித்து தூங்குவதைத்தான் நாங்கள் அதிகம் பார்த்திருக்கின்றோம். வாசிப்பதை நேசிக்க வேண்டும் என்று எங்களை தூண்டுகின்ற ஒரு தூண்டுகோலை இழந்திருக்கின்றோம். இந்த இழப்புகளெல்லாம் எனக்கு பெரிதாகப்படவில்லை. ஆனால் தனது வீரிய எழுத்துக்களால் விளிம்பு நிலை மக்கள் நலனுக்கு குரல் கொடுத்த ஒரு எழுத்தாளனின் கை 76 வயதிலே ஒடுங்கிவிட்டது என்பது பேரிழப்பு. உலகின் 8 திக்கும் பறந்து சென்று வெவ்வேறு சூழலின் பிடியில் சிக்கி தவிக்கும் எளியவர் விடுதலைக்கான இறையியலை உருவாக்க கற்றுக் கொடுத்த மாபெரும் ஒரு சிந்தனையாளரை இழந்திருக்கின்றோம் என்பது ஒரு பேரிழப்பு. தனது குடும்பத்தை விட, உறவுகள் நட்புகளை விட, ஏழைகளையும் ஏழைகளுக்காக சிந்திப்பவர்களையும் அதிகம் அன்பு செய்த ஒரு இதயம் தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது என்பது பேரிழப்பு. ஐரோப்பாவிற்கு மட்டுமல்ல, ஆசியாவிற்கும் தனித்துவமான ஒரு இறையியல் உண்டு என்பதை உலகிற்கு உரக்க கூறிய ஒரு இறைவாக்கினரை இழந்துவிட்டோம் என்பது மிக மிக பேரிழப்பு. கனத்த இதயத்தோடு ஆண்டவர் கையில் அருள்பணியாளர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் அவர்களை ஒப்படைக்கின்றோம். அவர் விதைத்த விதைகள் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கும் என நம்பிக்கையோடு ஆண்டவர் கையில் அவரை ஒப்படைப்போம். இறைவனில் அவர் இளைப்பாற இறைவேண்டல் செய்வோம்.